இன்சூரன்ஸ் செக்டார் பிரேயர் ஃபெல்லோஷிப்பில் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வழங்கிய தேவாதி தேவனுக்கு அதிகமாக நான் நன்றி செலுத்துகிறேன். இதற்கு காரணமாக இருந்த சன் இஸ்ரவேல் அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். இதனாலே இந்த தொலைபேசி வழியாக இல்லை எலக்ட்ரானிக் சாதனங்கள் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இதனாலே ஆண்டோடைய செய்தியை ஒரே ஒரு கேள்வி மூலமாக சிந்திக்கும்படியாக நான் ஆயத்தம் செய்திருக்கின்றேன். அந்த கேள்வி என்ன என்றால், ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 58ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்கிறது: நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? திரும்பமாக அந்த கேள்வியை படிக்கின்றேன். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருப்பதென்ன என்ற ஒரு கேள்வி அடிப்படையிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சிந்திக்கிற வேத வசனங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக, பலன் கொடுப்பதாக, நம்மை பக்குவப்படுத்துவதாக அமைய கண்களை மூடி இறைவனை நோக்கி ஒரு நிமிஷம் ஆண்டவரே என்னுடைய மனக்கண்களை திறந்தரலும் என்று சொல்லி கேட்க இருக்கிறோம். கண்களை மூடி செபிப்போமா? தேவரீரின் பாதத்தண்டை ஆவலோடு கூடினோ, உந்தன் திவ்ய அபிஷேகம் நம்பி நாடி அண்டினோ, அருள் மாறி எங்கள் பேரில் வாருசிக்க பண்ணுவே, ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவே. ஆமாண்டவரே, உம்முடைய பாதத்தண்டையிலே நாங்கள் ஆவலோடு விருப்பத்தோடு ஆண்டவரே உம்முடைய அன்பிலே நான் மிகுந்த பாசத்தோடு நாங்கள் கூடியிருக்கிறோம். சாமி, உம்முடைய திவ்ய அபிஷேகத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆண்டவரே உம்முடைய ஆவியை எங்கள் மேல் ஒளிந்தரளி ஜெபத்தின் ஆவியை ஆண்டவரே ஊற்றும் என்று சொல்லி கேட்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஜெப கூடுகையிலே உம்முடைய பிரசன்னம் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதில் நாங்கள் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் இந்த சாதனங்கள் நெட் ஆண்டவரே சரியானபடி எங்களுக்கு இந்த வலைத்தளத்திலே நாங்கள் இணைந்தால்தான் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்க இயலும். சாமி, அப்படியாய் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு வாழ்ந்தால்தான் இந்த உலகத்தில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டு வாழ முடியும். சாமி, தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். கிருபை தார். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாளிலே நாம் சிந்திக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா 58ஆம் அதிகாரம் 3வது வசனம். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன என்ற வார்த்தையின்படியாய் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த உபவாசம் பண்ணும்போது நாங்கள் என்பது திருச்சபை மக்களாகிய விசுவாசிகளாகிய நம்மை குறிக்கும். நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன என்பது கர்த்தாவே, கிறிஸ்துவே, கடவுளே, நாங்கள் உபவாசிக்கிறோம், நீர் ஏன் எங்களை பார்ப்பதில்லை, காண்பதில்லை, நோக்குவதில்லை, பதில் அளிப்பதில்லை என்று பல்வேறு கோணங்களிலே நமக்கு ஒரு கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விக்கு விடை கண்டு நம்முடைய செய்தியை நிறைவேறலாம் என்று சொல்லி எண்ணுகின்றேன். இந்த கேள்வி என்ன கேள்வி கேட்டிருக்கிறது? உபவாசிக்கும் பொழுது நாம் எப்படி உபவாசிக்க வேண்டும், எதற்காக உபவாசிக்க வேண்டும், அப்படி உபவாசித்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் யாவை என்பதை இந்த ஏசாயா 58ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசி எழுதப்பட்ட அந்த புத்தகத்தின் வாயிலாக நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த நாளிலே நம்முடைய கேள்வியை திரும்பமாக நான் சொல்வதற்கு காரணம், லெந்து நாட்களிலே பல்வேறு விதமான பொருத்தனைகளை நாம் செயல்படுத்துவோம். லெந்து நாட்களிலே ஆண்டவரோடு கிட்டி சேர்வதற்கென்று நாம் அதிக பிரயாசங்கள் எடுக்கிறோம். லெந்து நாட்களிலே
எப்படியாவது நான் ஆவிக்குரிய ஜீவத்திலே வளர வேண்டும் என்று சொல்லி பல்வேறு விதங்களையும் முயற்சி எடுப்பது உண்மைதான். ஆனால் நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கின்றாரா? ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கிடைக்கின்றதா? இப்படியெல்லாம் பல்வேறு கேள்விக்குறிகள் எழும்பும் பொழுது இந்த உபவாச ஜெபத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நோக்குகின்றாரா என்ற ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கின்றது. அப்போ ஆண்டவர் நோக்காமல் இருப்பதற்கு, நம்மை பார்ப்பாமல் இருப்பதற்கு, நமக்கு விடையளிக்காமல் இருப்பதற்கு, இல்லை நாம் கேட்ட விண்ணப்பத்திற்கு எஸ் என்றோ நோ என்றோ பதில் கொடுக்காத இருப்பதற்கு காரணம் என்ன என்று சொல்லி கேட்டால், நம்முடைய பாவ சரீரம், பாவ வாழ்க்கை, பாவ செய்கைகள், கிரியைகள் என்று சொல்லி வேதாமம் தெளிவுபடுத்துகின்றது. எனவே இந்த பாவத்தை அகற்றி பகிர்தல் என்ற நிலையிலே இந்த நாட்களிலே பாவம் அகற்றி பகிர வேண்டும். பகிர்தல்னா ஷேரிங் என்பதை நாம் தெரிந்து கொண்டு இந்த வார்த்தையை நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகின்றேன். எனவே பாவம் அகற்ற வேண்டும், பகிர்தல் நாம் நிறைவேற்றப்பட வேண்டும். பாவம் அகற்றப்பட வேண்டும், பகிர்தல் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்பொழுது இந்த உபவாச ஜெபத்திலே நாம் வேண்டிக் கொள்வதை இயேசுவானவர் கட்டாயம் நோக்கி பார்ப்பார் என்று சொல்லி நிச்சயமாக நம்புகின்றேன். நாளிலே முதலாவது நாம் இயேசுவானவர் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாமல் இருப்பதற்கு, விடை கொடுக்காமல் இருப்பதற்கு காரணம் என்றால் நம்முடைய பாவ வாழ்க்கை என்பதை எல்லா தீர்க்கதரிசிகளும் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். யோவான் தீர்க்கதரிசி புத்தகத்திலே, வெளிப்படுத்தல் புத்தகத்திலே வாழ்க்கும் பொழுது அவர் எழுதும் பொழுது நம்முடைய பாவங்கள் தான் கடவுளுடைய சமூகத்திலே கிட்டி சேர முடியாதபடிக்கு தொலைநோக்கு பார்வையாய் போய்விடுது. பாவம் வீட்டு வாசலிலே படுத்திருக்கும் என்று எழுதப்படுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. ஆனால் யோவான் 3 யோவானில் எழுதும் பொழுது உங்களுடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக்குவேன் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்கின்றது. எனவே இந்த ஏசாயா 58ஆம் அதிகாரத்திலே நீங்கள் உபவாச நாளிலே உங்களுக்கு இஷ்டமானதை செயல்படுத்துகிறீர்கள். கடவுளுக்கு இஷ்டமானதை செய்யாமல் மனிதனுக்கு இஷ்டமானதை செயல்படுத்துகிறானே, அது ஒரு பெரிய பாவம் என்பதை அந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நீங்கள் ஆசரிப்பதில்லை என்பதை மிக வருத்தத்தோடு அந்த தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் இந்த வார்த்தைகளிலே நீங்கள் பார்க்க முடியும். 13வது வசனம் 58:13 பார்த்தீங்களா? என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு நாம் நம்முடைய விருப்பப்படி, நம்முடைய இஷ்டப்படி, நம்முடைய நேரப்படி நாம் ஒரு சில வேளைகளிலே நடந்து கொள்கிறோம். அது பாவம் என்பதை இந்த ஏசாயா தீர்க்கதரிசி நம்முடைய வாழ்க்கையிலே சுட்டி காட்டியிருக்கின்றார். இந்த சுட்டி காட்டின பாவத்தை விட்டு ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்வதுதான், என்று கேட்பதுதான் ஜெபம். ஜெபம் என்றால் என்ன என்று ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்த்தால் அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்றது. 2-way சுவிட்ச் என்று சொல்வார்கள். படிக்கட்டுகளிலே போடுவார்கள் 2-way சுவிட்சஸ். கீழே போடலாம், மேலே ஆஃப் பண்ணலாம். அதே மாதிரி தான் நீங்கள் பேசினால் கர்த்தர் கேட்பார், கர்த்தர் பேசினால் நீங்கள் கேட்க வேண்டும். இதுதான் ஜெபம். கம்யூனிகேஷன், கம்யூனியன் டு அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கம்யூனிகேஷன் என்று சொல்லும் பொழுது இது ஒரு வழி கம்யூனிகேஷன் இல்லை, இருவழி கம்யூனிகேஷன். நீங்கள் பேசினால் அவர் கேட்பார், அவர் பேசினால் நீங்கள் கேட்க வேண்டும். இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி தெளிவாக பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உனக்கு உங்களுக்கு இஷ்டமானதை விலக்கி கர்த்தருக்கு இயேசுவானவருக்கு இஷ்டமானதை செயல்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். எனவே நமக்கு இஷ்டமான காரியங்களை அகற்றப்பட வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் என் ஆத்துமாக்களை ஒடுக்கும் பொழுது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன? நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளையெல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். அப்போ உபவாசத்தினென்று அதற்கென்று நாம் முயற்சிக்காமல், அதற்கென்று நேரம் ஒதுக்காமல், அதற்கென்று எதையும் செயல்படுத்தாமல் ஏதோ நாம் இந்த நாளிலே ஜெபிக்க வேண்டும், நமக்கு ஒரு கட்டாயத்தின் பேரிலே வருவதாக நாம் பார்க்கின்றோம். எனவே எதையுமே மனரம்யத்தோடு, மன விருப்பத்தோடு, மன இசைவோடு செயல்படுத்த வேண்டும் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவேதான் இந்த நாளிலே கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக இயேசுவானவரே உண்மைக்கு நேராக எங்களை நடத்தும் சொல்லி, இது நீங்க 11வது வசனத்தை படிச்சு பார்த்தா, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி
மகா வறட்சியான காலங்களில் திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஜெபத்தை கேட்கக்கூடிய இயேசுவானவரிடத்துல நாம் ஜெபத்தை முறையானபடி அவரிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த காரணங்களை அறிந்து கர்த்தர் கொடுக்கக்கூடிய பலத்தோடு கூட நாம் அதை செயல்படுத்தினால் அவர் நிச்சயமாக நம்மை வழிநடத்துவார் என்று சொல்லி பார்க்கின்றோம். எனவேதான் இந்த நாளிலே, ஆண்டவரே, நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன் சுவாமி, உம்மிடத்திலே நான் பேசுவதற்காக வந்திருக்கின்றேன், உம்மிடத்திலே நான் ஜெபிப்பதற்காக வந்திருக்கின்றேன், நீர் என்னோடு பேசும் என்று சொன்னால் நிச்சயமாக இயேசுவானவர் உங்களோடும் என்னோடும் பேசுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு செயல்படுகிறோம். இந்த நாளிலே நாம் சங்கீதம் 24:21-2 படித்து பார்த்தோம் என்றால், கர்த்தர் உன்னுடைய மன விருப்பத்தை நிறைவாக்குவாராக, உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருப்பதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருப்பது வேண்டுமென்றால் நமக்கு இஷ்டமான காரியத்தை செய்யாமல் பிதாவுக்கு இஷ்டமான காரியத்தை, கடவுளுக்கு இஷ்டமான காரியத்தை, இயேசுவானவருக்கு விரும்பின காரியத்தை நாம் நிறைவாக்க வேண்டும். பிலிப்பியர் 2 சொல்கிறது, நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் கிறிஸ்து இயேசுவிலே ஒன்றை நிறைவாக்குங்கள். அந்த ஒன்று என்னது? சுவிசேஷ பணியை நீங்கள் நிறைவாக்குங்கள், அதுதான் எனக்கு சந்தோஷம் என்று சொல்லுவதை பார்க்கின்றோம். பிலிப்பியர் 4 நீங்கள் வாசித்து பார்த்தால், நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் அது முடிகிறதா? பல்வேறு நிலைகளிலே கடினத்தோடு தான் இருக்கின்றோம், கஷ்டத்தோடு தான் இருக்கிறோம். ஆனால் அதே பிலிப்பியர் 4:6 நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆண்டு கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல்வேறு நேரங்களிலே கவலையோடு, கண்ணீரோடு, கஷ்டத்தோடு நாம் வாழ்கிறோமே, காரணம் என்ன? நாம் கடவுளுக்கு தூரமாய் நிற்கின்றோம். ஆனால் இயேசுவானுடைய வார்த்தை சொல்கிறது, கவலைப்படுகிறதுனால் ஒரு மள சரீரத்தை உங்களால் கூட்ட இயலுமோ? எனவே நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் உங்களுக்காக கவலைப்படும், நீங்கள் அன்றென்று அதனது பாடுகள் போதும் என்று இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு 6 வாசித்து பார்க்கும் பொழுது, ஆகாயத்து மச்சங்களை பாருங்கள், பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, ஆகாயத்தில் காடுகளில் உள்ள பூக்களை, மலர்களை பாருங்கள், அவற்றை போல் தேவன் அவர்களுக்கு உடுத்துவிக்கும் போது உங்களுக்கு உடுத்துவிக்க மாட்டாரோ என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டுகின்றது. அதே மத்தேயு 6:33 சொல்கிறது, ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறதே. உண்ண உணவு, உடுக்க உட, இருக்க இடம் எங்கிருந்து வருகிறது? கர்த்தருடைய சன்னதியிலே நமக்கு அருளப்படுகிறது. இது அவர் அருளும் ஈவு, அவர் அருளும் ஈவு. எவ்வளவுதான் வாய்ப்புகள், எவ்வளவுதான் வசதிகள் இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய கிருபை, அந்த அனுக்கிரக ஆண்டுடைய கரத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்க வேண்டும். எனவே இந்த நாளிலே நம்முடைய பாவங்களை நாம் அகற்ற வேண்டும். இந்த லெந்து நாட்களிலே ஆண்டுடைய சமூகத்திலே, ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நான் இந்த பாவங்கள் எல்லாம் செய்திருக்கிறேன், இதை மன்னியும் என்று சொல்லி கேட்க வேண்டும். ஆண்டவர்களை அறிக்கையிட்டால், நாம் அதை அறிக்கையிட்டு விட்டுவிட்டால் இரக்கம் பெறுவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே என்ன பாவ செயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தாவீது சொல்லுகிறான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பாரும், என் உள்ளின் திரியங்களை ஆராய்ந்து பாரும் என்று சொல்லுகின்றான். அப்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி, ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஒரு தருணம் தான் இந்த உபவாச ஜபம். உபவாசித்து நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி நாம் ஒரு இடத்திலேயே அமர்ந்து கர்த்தரை நோக்கி பார்த்து, பரிசுத்த முகத்தை நோக்கி பார்த்து, பரிசுத்த பிதாவே, என்னுடைய குறைகளை அகற்றும் என்று சொல்லி கேட்பதுதான் இந்த உபவாச ஜபத்தினுடைய முக்கிய நோக்கம். எனவே உபவாச நாளிலே நமக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு இயேசுவானவருக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு நம்பிக்கையாக அவருடைய விருப்பத்தை, அவருடைய மன விருப்பத்தை நிறைவாக்கினால் அவர் உங்களுடைய என்னுடைய மன விருப்பத்தை நிறைவாக்குவார்.
சங்கீதம் 20:4, சங்கீதம் 21:2 அதுதான் சாட்சி. எனவே சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று எழுதப்பட்டிருக்கின்றது. எழுதப்பட்ட வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். எனவேதான் இந்த நாள் நான் ஆண்டவரே என்னுடைய பாவங்களை, எங்களுடைய பாவங்களை, இந்த குடும்பத்தின் பிள்ளைடைய பாவங்களை எனக்கு மன்னியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பல முறைகள் நாம் வழிதப்பி தெரிந்திருக்கின்றோம், பாவத்தை சுமந்திருக்கின்றோம். ஆனால் தேடி வந்த இயேசுவானவர் உங்களையும் என்னையும், அருமை மகனே, அருமை மகளே, அருமை அம்மாவே, அருமை ஐயாவே, அருமை குழந்தைகளே, பிள்ளைகளே, என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வருகிறவர்களை புறந்தள்ள மாட்டேன், என்னிடத்தில் வருகிறவர்களுக்கு எளிமையான சுகத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இயேசுவான நம்ம அழைக்கின்றார். அதனால்தான் ஒரு பாடல் வரிகள் இப்படி சொல்கிறது: வழி தப்பி நான் தெரிந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன், அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தா, முற்றும் என்னை மாற்றினா, சந்தோஷம் பொங்கி பொங்குதே. இந்த பாடல் வரிகள் என்ன? இயேசுவானவர் என்னை ரட்சித்தார், பாவத்திலிருந்து விடுதலை இருந்தார், கோபத்திலிருந்து விடுதலை இருந்தார், தாபத்திலிருந்து விடுதலை இருந்தார், பாவம் கோபம் அகற்றி, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொன்னார். உங்களுடைய கோபம் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக தணிந்து போக கடவுது என்று சொன்னார். இந்த வார்த்தைகளை நாம் கடைபிடித்து ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கேட்டால், இயேசுவானவர் நாம் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது கட்டாயமாக நம்மை நோக்கி பார்ப்பார். நீர் நோக்காமல் இருப்பது என்ன என்ற ஒரு கேள்விக்குறி நமக்கு மத்தியிலே எழுதப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசி புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கேள்விக்கு ஆண்டவரே நான் என் பாவத்தை விட்டு விலகுகிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் தீர்மானிக்கிறீர்களோ தீர்மானத்தை காத்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை தந்தருளுவார். எனவே என்னுடைய முதல் பகுதி, செய்தியுடைய முதல் பகுதி என்ன? இந்த நாளிலே இந்த ISPF மூலமாக, இன்சூரன்ஸ் செக்டார் மூலமாக, பிரேயர் ஃபெலோஷிப் மூலமாக நாம் கூடுகிறோம். சகோதரர் சொன்னார்கள் 260 families are in this group என்று சொன்னார்கள். நான் என்ன அட்லீஸ்ட் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் வந்திருந்தா கூட 10% 26 members இருந்திருக்கணும், இல்ல 5% தான் ஜாயின் பண்ணுவோம், only 13 members. எனவே ஆண்டவர் சொல்கிறார், எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கூடுகிறீர்களோ அந்த இடத்திலே இருப்பேன் என்று சொல்கிறார். ஒருவேளை உங்களுடைய முகத்தை நான் பார்த்ததில்லை, நீங்கள் என் முகத்தை பார்த்ததில்லை, ஆனால் கர்த்தர் நம் உங்களையும் என்னையும் உள்ளம் கைகளிலே வரைந்திருக்கின்றாரே, கண்ணின் மணி போல பாதுகாக்கிறாரே, அவரிடத்திலே நாம் கேட்க வந்திருக்கின்றோம், அவரிடத்திலே நாம் பேச வந்திருக்கிறோம், அவரிடத்திலே நாம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவதற்கு, நேரத்தை அவரோடு ஆண்டவரை செலவு செய்வதற்காக நாம் வந்திருக்கின்றோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்வதற்கு எத்தனை கடினங்கள் இருக்கின்றது உலகத்தில். ஆனாலும் எத்தனையோ நபர்கள் இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல கண்டவர்கள் காணாமல் போனார்கள், குடும்பத்தை விட்டு அவர்கள் ஹாஸ்பிட்டல் போனவர்கள் நேரடியாக கல்லறை தோட்டம் போனார்கள். ஆனால் நமக்கோ ஆண்டவர் கிருபையாக ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, அதற்கே நாம் நன்றி சொல்ல வேண்டும். அத்தனையாய் எத்தனை கடினங்கள், எத்தனை 144 வெளியே செல்ல முடியாது, கடைக்கு போக முடியாது, கடைகள் மூடப்பட்டிருந்தன, சாலைகள் வெளிச்சோடின. ஆனாலும் அதல் மத்தியினும் தேவன் நம்மை நடத்தினார் அல்லவா? அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக நாம் இந்த நாளிலே ஜெபிப்பதற்காக கூடியிருக்கின்றோம். கூடியிருக்கிற இந்த வேளையில ஆண்டவரே என் பாவம் அகற்றும், என் பாவம் அகற்றும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கேட்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதைத்தான் கேட்கின்றார். அதே ஏசாயா 58ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே, எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி என்று சொல்லி தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் எழுதுகின்றார். எனவே இந்த நாளிலே ஜனத்துக்கு பாவத்தை சொல்வதற்கு முன்பாக ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும்,
என் பாவத்தை மன்னியும். நீர் சிலுவையிலே சிந்திய ஒரு சொட்டு ரத்தத்தை என் உச்சன் தலையிலிருந்து என் உள்ளங்கால் மட்டும் பூசும் ஆண்டவரே. எங்கெல்லாம் குறைபாடுகள் இருக்கின்றதோ, எங்கெல்லாம் பாவம் இருக்கின்றதோ, அந்த பாவ செயல்களை அகற்றும் ஆண்டவரே. என் கைகளிலே பாவம் இருக்கும் என்றால் அகற்றும், என் கண்களிலே பாவம் இருக்கும் என்றால் அகற்றும். இந்த சரீரத்துல நீர் தங்கியிருக்க முடியாதபடிக்கு, இந்த சரீரமே தேவனுடைய ஆலயம், இந்த ஆலயத்திலே நீர் தங்கியிருக்க முடியாதபடிக்கு என்னென்ன பாவங்கள் எண்ணத்தில் உண்டோ அதை நீர் எனக்கு வெளிப்படுத்தும், நான் உம்மிடத்திலே அறிக்கையிடட்டும் என்று சொல்லி கேட்டால், தாவீது சொன்னானே, வேதனை உண்டாக்கும் வழி ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி என் உள்ளின் திரியங்களை ஆராய்ந்து பாரும் என்று சொன்னாரே, அந்த வார்த்தையின்படியாய் நாம் இயேசுவானிடத்திலே நாம் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கையிடுவோமா? எனவே அப்படி அறிக்கையிட்டால், நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? இந்த கேள்விக்கு இயேசுவானவர் நாம் உபவாசித்தால் உடனடியாக இமிடியேட்டாக இறங்கி, மகனே மகளே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் ஆணித்தரமாக நமக்கு பதில் தருவார். எனவே இந்த நோக்காமல் இருப்பதற்கு காரணம் பாவம் என்பதை தெளிவுபடுத்தினேன். அதற்கு அடுத்தபடியாக அந்த காரணத்தை அறிந்த நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அழகாக 7வது வசனம் நமக்கு சொல்கிறது. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கணும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 7வது வார்த்தைக்கு 58:7 ஏசாயா 58:7க்கு சுருக்கமாக ஒரே ஒரு வரியிலே சொல்லும் என்றால், பகிர்ந்து கொடுப்பது, ஷேரிங் என்ற ஒரே ஒரு வார்த்தைக்கு அழகாக விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம், ஆண்டவர் நம்முடைய பாவ வாழ்க்கையை மன்னித்தாரே, மன்னிப்பு பெற்றுக்கொண்ட நாம் இந்த லெந்து நாட்களிலே செய்ய வேண்டிய ஒரு காரியம் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. பகிர்தல் என்பது யாருக்கு பகிரப்பட வேண்டும்? பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை கொடு, தேவையுள்ளவனை அச்சமின்றி சேர்த்துக்கொள், துணி இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஷேரிங் என்பதை மிக ஆணித்தரமாக சொல்லியிருக்கின்றார். இந்த உபவாச குழுவில் நாம் கூடியிருக்கிறோமே, இன்சூரன்ஸ் செக்டார் பிரேயர் ஃபெலோஷிப்ல இருந்து நாம், ஆண்டவரே உபவாசிக்கிறோம் உண்மைதான், பாவத்தை மன்னித்தார் உண்மைதான், என்னுடைய வாழ்க்கையிலே பகிர்தல் இருக்கிறதா என்பதை ஒரு கேள்வி இந்த லெந்து நாட்களை நாம் எழுப்பி பார்ப்போம். ஆண்டவரே அப்படி இல்லாமல் இருந்தால் அதை செயல்படுத்துவதற்குரிய பலன் எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போம். பலன் கொடுக்கிறவர் யார் என்றால், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்கிறது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு என்பதை தெளிவுபடுத்துகின்றார். எனவே எனக்கு அன்பானவர்களே, நம்மால் எதுவும் முடியாது, ஆனால் உங்களையும் என்னையும் உருவாக்கினாரே, உள்ளம் கைகளிலே வரைந்தாரே, கண்ணின் மணி போல பாதுகாத்தாரே, அந்த இயேசுவால முடியும், அவர் பலப்படுத்தினால் கூடும். அதனால்தான் அவன் தெளிவுபடுத்துகிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த வார்த்தையின் அடிப்படையிலே ஆண்டவரே இந்த பகிர்தல் என்பது, ஷேரிங் என்பது, ஷேர் பண்ணுவது என்பது மிக முக்கியமானது என்று சொல்லி பார்க்கின்றோம். எனவேதான் சமீபத்திலே வாட்ஸ்அப்ல நான் வந்த ஒரு நிகழ்வை நான் அநேகமாக நம்ம ISB இன்சூரன்ஸ் செக்டார் பிரேயர் ஃபெலோஷிப்ல இருந்து நான் நினைக்கிறேன் படித்து பார்த்த பொழுது ஒரு இடத்துல உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம் என்று சொல்லி, ஒரு நாளிலே இந்த கார்பெண்டர் வேலை செய்யும் பொழுது ஆணி அடிக்கின்றார். ஆணி அடித்த பொழுது அந்த ஆணி ஒரு பல்லியின் கரங்களிலே கால்களிலே அடிக்கப்படுகிறது. அந்த பலகை, 2 பலகைக்கு இடையாக அந்த பல்லி மாட்டிக்கொள்கிறது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் கழித்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த பல்லி உயிரோடு இருந்ததாம். அப்பொழுது அந்த நிகழ்வை பார்த்த பொழுது அந்த அடிபட்டு கிடைத்த அந்த கால் ஆணினாலே கடாவப்பட்ட அந்த பல்லிக்கு இன்னொரு பல்லி உணவு ஊட்டுகிறான். இது உண்மையாக நடந்த சம்பவம் என்று சொல்லி நான் பார்த்தபோது நெகிழ்வுற்றேன். பல்லி என்றால் சாதாரணமாக நான் அடித்து தூர இருந்து விடுகிறோம், ஆனால் அந்த பல்லிக்கும் எவ்வளவு பாசம் இருந்திருக்கிறது, எவ்வளவு ஷேரிங் என்பது இருந்திருக்கிறது என்பதை பார்த்த பொழுது மனிதனுக்கு இல்லாத ஒரு குணாதிசயம் காணப்படுகிறது. எனவே இந்த நாளிலே நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
பழைய காலத்திலே மனிதர்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டார்கள். எனக்கு அறிந்து நான் சிறுவிளையா இருக்கும் பொழுது கூட்டான் சோறு என்று சொல்லி தெருவிலே உட்கார்ந்து உனக்கு ஒரு உருண்டை எனக்கு ஒரு உருண்டை என்று சாப்பிட்ட காலங்கள்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கோ கதவடைத்து நம்முடைய உணவை உண்ணுகிறோம். நாம் யாரை குறித்தும் கவலைப்படுவதில்லை. காரணம் பல்வேறு கலக்கங்கள் நாம் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? நாம் தான் நமக்குரிய நிலைகளை வகுத்து போனோம். ஒருவேளை ஒரு காலத்திலே ட்ரெயின்லேயே டிராவல் பண்ணினால் அண்ணன் தம்பின்னு பேசுவாங்க. அவங்க கொண்டு வந்த சாப்பாடு இவங்களுக்கு கொடுப்பாங்க, இவங்களுக்கு கொண்டு வந்த சாப்பாடு அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கு கொடுக்க மனம் இருந்தாலும் கூட அவர்கள் வாங்க இயலாது. இதில் என்ன இருக்குமோ, இதில் என்ன பிரச்சனை இருக்குமோ, இப்படி பல்வேறு எண்ணங்கள் வருது. காலகட்டங்கள் மாறி போனது. ஆனால் இதன் மத்தியிலும் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபையாக எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். இப்படியெல்லாம் உலகம் நமக்கு எதிர்த்து நிற்கிறது உண்மைதான். அந்த உலகத்தில் தான் நாம் வாழ்கின்றோம். அன்னப்பறவை போல எப்படி பாலும் தண்ணீரும் இருந்தால் அது பாலை மட்டும் உண்கிறதோ அந்த நிலையை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்க வேண்டும். அதைத்தான் 7வது வசனம் நமக்கு திரும்பமாக தெளிவுபடுத்துகிறது. பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவளை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்கிறார். எனவே இந்த உபவாச ஜபத்துக்கு வந்திருக்கிற நாம் முதலாவது நம்முடைய பாவ வாழ்க்கையை நாம் அகற்ற வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். பாவத்திலிருந்து பரிசுத்தத்தை பெற வேண்டும். பாவத்திலிருந்து பரிசுத்தத்தை பெற்ற நாம் பகிர்தலை நம்முடைய வாழ்க்கையில நாம் செயல்படுத்த வேண்டும். அதை சரியான நபர்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் ஏமாற்றுகிறவர்கள் அதிகமாக காணப்படுகிறார்கள் உண்மைதான். ஆனால் அப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து ஆண்டவரே சரியான ரைட் பர்சன்ஸ் எனக்கு காண்பீங்கன்னு சொல்லி நம்ம சொன்னதை சொன்னபடியே செய்யக்கூடிய இயேசுவானவர் நமக்கு உண்டு. கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய இயேசுவானவர் எனக்கு உண்டு. ஒருவேளை எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இன்சூரன்ஸ் செக்டார் பிரேயர் ஃபெலோஷிப் வழியாக இந்த நாளில் உங்களை தொடர்பு கொள்வதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் ஒரு புறஜாதி குடும்பத்திலிருந்து என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட நாட்களிலே நான் அதிகாலையிலே எழுந்து 3 மணிக்கெல்லாம் எழுந்து பீடி சுத்தினால்தான் வயிற்றுக்கு சாப்பாடு உண்டு. அப்படிப்பட்ட நிலையிலே, எளிமையான நிலையிலே, கடினத்தோடு கஷ்டத்தோடு இருந்த பொழுது என் ஆண்டவர் அந்த பீடி சுற்றக்கூடிய தொழிலே முற்றுமாக என் குடும்பத்துக்கு விடுதலை தந்தார். காரணம் என்ன தெரியுமா? அதிகாலை 5 மணிக்கு எங்களுடைய தோட்டம் எங்களுடைய இல்லத்திலிருந்து ஈஸ்ட் டைரக்ஷன்ல உண்டு. எங்களுடைய திருச்சபை எங்களுடைய வெஸ்ட் டைரக்ஷன்ல உண்டு. ஆனால் திருச்சபை என்றால் எங்களுக்கு என்னன்னு தெரியாது. இயேசுவானவர் எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் காலையிலே தோட்டத்தை நோக்கி ஓடும் பொழுது, என்னுடைய காலை கடன்களை முடிப்பதற்கென்று தோட்டத்தை நோக்கி ஓடும் பொழுது, அந்த ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி ஓடும் பொழுது, அந்த வெஸ்ட் டைரக்ஷன் திருச்சபையில அந்த காலத்துல கிராமபோன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த ஒரு ஊக்கத்துக்கு அப்படி பின்ன வச்ச உடனே ஒரு பாட்டு பாடும். அந்த பாட்டு இன்றைக்கும் பசுமரத்தாணி போல் என் இருதயத்தில் இருக்கின்றது. அந்த பாட்டு பழைய ஒரு பாடல். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றா. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றா. இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இந்த பாடல் வரிகள் காதிலே ஒலிக்கும் போது, ஆண்டவரே இங்கு ஒலிக்கிறது உண்மைதான், ஆனால் என் நிலைகளை மாற்றி போடுவீராக என்று சொல்லி ஜெபித்த போது என் ஆண்டவர் என் குடும்பத்திலிருந்து 6 அரை டஜன் குழந்தையிலிருந்து ஒரு குழந்தையை ஆண்டவர் தெரிந்தெடுத்த ஆண்டவர் எல்லாரையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தார். எல்லாரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாற்றின கர்த்தர் இம்மட்டும் நடத்திருக்கின்றார். ஒருவேளை எத்தனையோ நபர்கள், எத்தனையோ ஆசிரியர் பெருமக்கள் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். உதவி செய்தவர்கள் ஞான தகப்பனாக நின்று எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். ஞானஸ்தானம் கொடுத்தது மட்டுமன்றி திருச்சபையில வாழ்வது எப்படி என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒருவர் முக்கியமானவர் தெய்வநாயகம் என்று திருநெல்வேலி பட்டணத்துல சாப்டர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்ற அவர் தான் என்னுடைய ஞான தகப்பன். அவர் இந்த நாளிலே ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு போய்விட்டார். ஆனாலும் அவர் என் குடும்பத்துக்கு வந்து சுவிசேஷத்தை அறிமுகப்படுத்தினார். ஆனால் இந்த நாளிலே நினைவு கூறுகிறேன், ஒருவேளை அவர் ஷேரிங், அவருடைய ஒருவேளை பொண்ணை கொடுக்கல பொருளை கொடுக்கலனாலும் விலையேறப்பட்ட இயேசுவானவரை சொன்னார். அவரால் கூடும், அவரால் கூடாதது ஒன்றுமில்லை, அவர் பரிபூர்ணமானதை தருவார் என்று சொல்லி மிக தெளிவுபடுத்தினார். எனவே அப்படிப்பட்ட பகிர்தல் பொருளை கொடுப்பது மட்டுமல்ல, உண்ண உணவு கொடுப்பது மட்டுமல்ல, உடுக்க உடை கொடுப்பது மட்டுமல்ல, நீங்கள் பெற்றுக்கொண்ட இயேசுவானவரை
பகிர்ந்து கொள்வதுதான் உண்மையான உபவாசம். நீங்கள் பெற்ற இன்பத்தை பகிர்ந்து கொள்வதுதான் உண்மையான விசுவாசம். எனவே இந்த நாளிலே உண்மையானவற்றை நாம் செயல்படுத்த வேண்டும், உண்மையானவற்றை நாம் தொழுது கொள்ள வேண்டும், உண்மையானவற்றை நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தேவையான ஒன்று. இந்த உலகத்திலே எத்தனையோ போலிகள் இன்றைக்கு வந்து போனது. போலிகள் மத்தியிலே இவர்தான் உண்மையானவர் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அடையாளம் கண்டுகொண்ட கிறிஸ்துவை நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். அதுதான் நம்முடைய உபவாசத்தினுடைய நோக்கம். அப்படி செய்தால், நாங்கள் உபவாசம் பண்ணும் பொழுது நீர் நோக்காமல் இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி கேட்டானே, அந்த கொஸ்டினுக்கு பதிலாக அவர் சொல்லுவார், நாங்கள் உபவாசித்தோம், நீர் கேட்டீரையா, நீர் கண்டீரையா, கண்ணீரை துடைத்தீரையா, தேவைகளை நிறைவாக்கினீரையா என்று சொல்லி சாட்சி சொல்ல முடியும். அது நிறைவாக நான் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை சொல்கிறது, பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாபடி காலை விலக்கி உன் வழிகளில் நடவாமல் உன் இஷ்டமானதை செய்யாமல் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். உபவாச நாள், நாங்கள் பரிசுத்த நாள் ஓய்வு நாள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் உபவாச நாள் ஃபாஸ்டிங் டேயை நம்ம கனமா எண்ணணும்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன, வாட் ஆர் த பிளஸிங் we receive from Lord Jesus Christ என்பதை சொல்லி நிறைவு செய்ய இருக்கின்றேன். முதலாவது சொன்னேன், உபவாச நாளிலே உபவாசம் பண்ணும் பொழுது நாம் பாவத்தை விட்டு விலகுவதற்கு அனுதினம் எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே கேட்க வேண்டும். பாவத்தை விட்டு விலகி நாம் ஷேர் பண்ண வேண்டும். நாம் எப்பொழுதும் பகிர்தல் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று சொன்னேன். இப்ப என்ன blessing, what are the blessing going to receive என்பதை 14th verse, Isaiah chapter 58 verse 4, 14 says like this. என்ன சொல்றது? கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். நீ இந்த உபவாச நாளை உண்மையா செஞ்சா நமக்கு கர்த்தர்ல மனமகிழ்ச்சியா இருக்க முடியுமா? 1000 போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், கோர்ட்ல கேஸ் இருக்கும், வீட்டுல சுகவீனங்கள் இருக்கும், பலவீனங்கள் இருக்கும், கையின் பிரயாசத்துல குறைபாடுகள் இருக்கும். 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தரில் மனமகிழ்ச்சியா, இன் கிரைஸ்ட் என்று எழுதப்பட்டிருக்கு. இன் கிரைஸ்ட், கர்த்தருக்குள்ள நான் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கு. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணும்படி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. எனவே எனக்கு அன்பானவர்களே, செய்தியின் நிறைவு பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம். உபவாச நாளிலே கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செயல்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானதை செயல்படுத்துவது மட்டுமன்றி நாம் நம்மிடத்திலே இருப்பதை பகிர்ந்தளிப்பதற்கு நாம் ஆவலோடு இருக்க வேண்டும், விருப்பத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தேன். அதை செய்தால் நமக்கு கர்த்தருக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி தருவாராம். மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரே ஒரு ஆண்டவர் இயேசுவானவர். எனவே மன மகிழ்ச்சி, எத்தனை குறைபாடுகள் நம் மத்தியிலே இருந்தாலும் இந்த நாளிலே என் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தந்தருவார் என்று சொல்வதில் எந்த விதமான ஐயப்பாடு இல்லை, சந்தேகங்கள் இல்லை. எனவே இந்த நாள் என்ற ஒரே ஒரு பாடலுடைய முன்னணியத்தை மட்டும் நான் சொல்லி செபிக்க போகிறேன். ஒரு நாளிலே ஒரு அரசன் மிகவும் நோய்வாய்ப்பட்டு போன. அரசன் என்றால் எத்தனை வாய்ப்பு வசதிகள் இருந்திருக்கும் அல்லவா? ஒருவேளை தமிழகத்தை எண்ணி பாருங்கள். தமிழகத்திலே மறைந்து போன டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர் மிகவும் சிக்கான பொழுது சென்னையிலிருந்து ஒரு தனி பிளைட் புரூக்ளின், அமெரிக்காவில் புரூக்ளின் ஹாஸ்பிட்டலுக்கு பறந்தது. இப்படி எத்தனை அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கு எத்தனை பிளைட் வசதி வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த மன்னனுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருந்திருக்கு. அத்தனை வாய்ப்புகளையும் பயன்படுத்தினார்கள். ஆனால் அந்த மன்னனுக்கு சுகம் கிடைக்கவில்லை. அப்பொழுது எப்படியா சுகம் கிடைக்கும் என்று சொன்ன பொழுது ஒரு தீர்க்கன் சொன்னான், எவன் ஒருவன் சந்தோஷமாக இருக்கிறானோ அவனுடைய மேலாடை இவன் மேல் போர்த்தினால் இந்த மன்னனுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டது. மன்னனுடைய ஆசைக்கு இணங்க அனைத்து பக்கங்களையும் போய் யாராவது ஒருவன் சந்தோஷமா இருந்தால் அவனை கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்பட்டது. ஓடினார்கள், ஆடினார்கள், தேடி பார்த்தார்கள். எங்குமா யாரை பார்த்து பிடிச்சி, ஐயா சந்தோஷமா இருக்கீங்களா? ஐயா என் மகளுக்கு கல்யாணம் ஆகும் இல்லையா, என்கிட்ட சந்தோஷம் இல்லை. அடுத்தவனை பிடிச்சி கேட்டான், எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, என்னையா சந்தோஷம் கேட்டான். இப்படி ஒவ்வொருத்தனையா பிடிச்சி பிடிச்சி கேட்கிறாங்க. சந்தோஷம் இல்லை, நிறைவானவர் இல்லை, மகிழ்ச்சியானவர்கள் இல்லை என்று இருந்த நிலையில எங்கோ ஒரு குடிசையில ஒரு பாடல் வரிகள் கேட்கின்றது.
என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆடுவோம் பாடுவோம் கூடுவோம் கொண்டாடுவோம் மகிழ் கொண்டாடுவோம். இந்த பாடல் வரிகள் கேட்ட உடனே ஓடி போய் குடிசையில் நிக்கிறாங்க. ஐயா, இந்த மனுஷனை தாயா நான் தேடினேன்னு சொல்றாங்க. அவனை கூப்பிடுறாங்க, நம்ம அரசனுக்கு உன்னுடைய மேலாடையை கொடுன்றான். அவன் சொல்றான், எனக்கு ஏதியா மேலாடை, 4 முழ வேஷ்டி தாயா எனக்கு சொந்தம். ஆனால் என் இதயத்திலே என் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், என் பாவத்தை மன்னித்திருக்கிறார் என்று சொல்லி மகிழ்வோடு பாடுகின்றான். இதைத்தான் இன்றைக்கு நான் ஆணித்தரமாய் சொல்வேன். உபவாசம் என்ற நாளிலே பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்ற கிறிஸ்துவிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறாயா? ரட்சிப்பை பெற்றிருக்கிறாயா? சிந்தித்து பாருங்கள். பெற்ற நாம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே நான் பகிர்ந்து கொடுப்பதற்கு நான் ஆவலோடு இருக்கிறேன் என்று சொல்லி தீர்மானிங்கள். மன மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுடைய இருதயத்திலே தந்தருவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஆண்டவரே இன்சூரன்ஸ் செக்டார் பிரேயர் ஃபெலோஷிப்புக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இல்லை இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலே 13 நபர்கள் இதில் இணைந்திருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, இணைந்த நபர்களை உம்முடைய கரங்களை தருகிறோம். இணைவதற்கு ஆண்டு வாய்ப்பில்லாத பிள்ளைகளை உம்முடைய கரங்களை தருகிறோம். இந்த பிரேயர் ஃபெலோஷிப்புடைய நோக்கத்தை உம்முடைய கரங்களை தருகிறோம். இதனுடைய பொறுப்பாளர்களை உம்முடைய கரங்களை தருகிறோம். தகப்பனே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கின்ற சாமி, கிருபை தந்து வழிநடத்தும். தொடர்ந்து நடக்கிற ஜெபத்திலே உம்முடைய கிருபை இறக்கம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.